ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். அப்ளிகேஷன் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரிலீஸ் ஆனதுமே நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அப்ளை பண்ணுறது. அப்ளை பண்ணும்போது நம்ம நார்மலாக பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுபடி அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ அது என்னென்ன கைட்லைன்ஸு, எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ இதை பற்றி நம்ம சேனலை பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் ப்ராப்பராக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. எப்போவுமே நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, இது எல்லாமே ரொம்ப தேவை. ஸோ அதை பற்றி வீடியோட எண்டில் சொல்கிறேன். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலில் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சேனலில் ஸோ உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு சீட் கிடைக்கும், கவர்மெண்ட்டில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, ஸோ இதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபாலோ பண்ண வேண்டிய நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லி லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க www.dnhealth.dngovernment.otherwise www.dnmedicalselection.organization. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதை டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டில் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட் தான் கிளிக் பண்ணணும். எப்போ அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் எப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும், எப்போ கவுன்சிலிங், ஒவ்வொரு அப்டேஷனுமே இந்த வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன், அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் 500. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கவலையப்பட வேணாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ கூகுள் பே இருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதிலே அப்ளை பண்ணலாம். ப்ரௌசிங் சென்டர் அப்ளை பண்ணனாலும் அவங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்களும் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இது லாஸ்ட் இயரில் கொடுத்த கைட்லைன்ஸு. ஸோ இந்த இயர் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், அதர்வைஸ் டிக்ரீஸ் கூட ஆகலாம். அண்ட் தேர்ட் ஒன், நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் மஸ்ட்டாக அப்ளை பண்ணணும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஸோ இப்போவுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபோர்த் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பிகாஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ், நேம்ஸ் அண்ட் உங்களுடைய அட்ரஸ், ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்க மார்க் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். ஒன்று மிஸ் ஆனாலும் ஸோ செகண்ட் டைம் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கும்போது கரெக்டானு சொல்லி ஒரு டைம் பேக்கில் ரிவர்ஸில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இதில் மிஸ்டேக் இருந்தால் உங்களால் திரும்ப சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேசிக்கான ஒன்று, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நியூவாக நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் எப்போவுமே நோட் பண்ணி வச்சுருக்கணும். பிகாஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த ப்ராசஸ் முடித்து உங்களுக்கு சீட் கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வெப்சைட்டை கிளிக் பண்ணும்போது இந்த ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் லாகின் ஐடி அண்ட் அதுக்குன்னு சொல்லி நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்ட் எப்போவுமே உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் உங்களுக்குன்னு சொல்லி ஜிமெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்போவுமே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ப்ரௌசிங் சென்டரில் இருக்க யாராவது ஒருத்தவங்களோட ஜிமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ அவங்களுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஜிமெயில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஒவ்வொரு அப்டேஷனும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்குன்னு சொல்லி எப்போவுமே ஜிமெயில் இல்லைனாலும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாம் எதுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு நீட்ஸ் தான் இந்த லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, ஜிமெயில் ஐடி, இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப செகண்டாக க்ரியேட் பண்ணி நான் கரெக்டாக பண்ணலான்னு தெரியல. ஸோ அதனால் திரும்ப ஒரு ஐடியில் ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி யாருமே மிஸ்டேக் பண்ணாதீங்க. அப்படி பண்ணவே கூடாது. அந்த மாதிரி செகண்ட் டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ ஒரே ஒரு டைம் ப்ராப்பராக எப்போவுமே அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் எப்போவுமே அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கோமா, எல்லாமே டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, ஸோ அப்லோட் பண்ணியிருக்கோமா, ஸோ இது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட், அண்ட் செகண்ட் ஒன் உங்களுடைய 12th மார்க் லிஸ்ட், அண்ட் தேர்ட் ஒன் உங்களுடைய டிசி,
தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் 6th 12th வரைக்கும் படித்ததுக்கான சான்றிதழ். அண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸோ இது வந்து கம்பல்சரியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ நீங்கள் முதல் பட்டதாரி இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லை. அண்ட் உங்களுடைய பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். அதர்வைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ எப்போவுமே வந்து ஸோ இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எப்போவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் வந்து கவுன்சிலிங் வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.